சென்னை அடையாறில் நள்ளிரவில் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விளம்பர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளரிடம் நமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நாள்தோறும் நடந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று அடையாறு மேம்பாலத்திற்கு தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ரங்கநாயகி என்பவரை 25 மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே ரங்கநாயகி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, அதாவது நீங்க எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க, என்ன நடந்தது நேற்று? நைட்டு ஒரு 2:15 மணி இருக்கும். நான் பெருகிட்டே வந்திருந்தேன். அப்போ ஒரு பையன் பைக் எடுத்துட்டு ஓரமா விட்டா. 2 பக்கம் கார் இருக்குது. நடுவில் பைக்கை நிறுத்திட்டு குறுக்கால நின்னா என் முன்னாடி. நான் தம்பி கொஞ்சம் ஒதுங்கி போப்பா, மண் அடிக்க போகுது, மேலெல்லாம் பட போகுதுன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பையன் இப்படி தலையாட்டினான். தலையாட்டிட்டு இன்னும் இவன் தலையாட்டுறானேன்ட்டு இப்படி நிமிந்து பார்த்தா அவன் தப்பா இது பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு என்ன பண்ண, உடனே தொடப்பம் கையில் வச்சுட்டு வச்சு சரியா வாங்கிட்டான். அவனை வாங்கினோடனே அதுக்கப்புறம் ஓடிட்டான். அப்படியே எனக்கு ஒரு படப்படப்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த இடத்துலயே. அப்புறம் அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்யற பொண்ணுலாம் வந்தாங்க. என்னக்கா சத்தம் கடிச்சுன்னு வந்தேன். இப்போ இரவு நேரங்களில் தான் தூய்மை பணியாளர்கள் அந்த எல்லா சாலையிலும் வேலை செய்யறீங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு வரீங்களா? ஆமாங்க, நிறைய கொஞ்சம் நஞ்சல நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணு அப்படிதான் எங்க கூட இருக்க ஒரு போன மாசத்துல அது பொண்ணுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், ஒல்லியா இருக்கும். அது 2 பேர் தூக்க பார்த்தாங்க. அந்த பொண்ணை இப்படி சட்டையெல்லாம் பிடிச்சி வலிச்சு தூக்கின்னு போக பார்த்தாங்க. அந்த பொண்ணு அலறியாச்சின்னு ஓடி வந்தது. அப்போ எங்க சூப்பர்வைசர் தான் அந்த நேரத்துக்கு அடிச்சிருக்கிறா போல. சென்னையில பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கா, நீங்க உணர்றீங்களா? ஆமா சார், பாதுகாப்பு எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் சார். 24 நம்ம அந்த நேரத்துக்கு 24 மணி நேரம் கேட்கல. நம்ம பொய்து வெடி வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஜென்ஸு கூட அதுக்கு முன்னெல்லாம் பிஓ டிரைவர்னு ஒன்று போடுவாங்க. இப்போ அதெல்லாம் போறது கிடையாது, ஜென்ஸே போறது கிடையாது. நாங்கள் வரைக்கும் தான். அதுக்கு முன்னே 5 பேர் 6 பேர் கும்பலாக அனுப்புவாங்க. இப்போ தனித்தனியாக அனுப்புறாங்க. 1 ஆள் 2 ஆள் 3 பேர் அப்படிதான் அனுப்புறாங்க. அதுல தான் இந்த மாதிரி சில பொறுக்கிங்களுக்கு திமிர் எத்துன்னு அழியுதுங்க. பாதிக்கப்பட்ட ரங்கநாயிடம் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 4.5 ஆண்டுகளாக பல ஆயிரம் சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பெண்கள் தான் அதிகமான இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மத்தியிலும் தூய்மை பணியாளர்கள் மத்தியிலும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ராம்குமார்.